படை ஹை ஹை ஹை. ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம தண்டர் கார்டை அடிக்க போகிறோம். ஸோ தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்ற பயமாஸ் ஐ ஆம் ஸ்கேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அதுக்குள்ளே நான் போயிட்டு இங்கே வரக்குள்ளே ஃபுல் ஹெல்த் வந்துடுறாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம இது தண்டர் கார்டை அடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சீட்டுக்கு போகிறோம், ப்ளஸ் நம்ம என்னென்னா நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? எனக்கு நிறைய பேர் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் டெலிட் ஆகிடுதுங்க. இன்னும் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. சரி விடுங்க, நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது தண்டர் கார்டன் மடிக்க போகிறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். ஐயோ பார்த்தீங்களா, மின்னல் மாதிரிலாம் போடுறாங்க. ஐயோ அப்புறம் ஜாயின்ட்டு எவன்டா என் ஃப்ரெண்டு தாங்க. ஓகே அப்போ எப்படி ஜாயின்ட்டுன்னு காமிக்கும். ஓகேங்க, எத்தனை ஃப்ரெண்டு வச்சுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் மற்ற சும்மா ஒரு ப்ளஸ் கொடுப்பானுங்களா அவங்களாம் நான் இது பண்ணேன். நிறைய பேர் குரோயா கார்டன் கேட்டிருந்தீங்க. ட்ராகோ ப்ரோ, வினய் ப்ரோ 2 பேருமே கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா அதுக்காக நான் அதை போடுறேன். ஆனால் குரோயா கார்டன் டெலிட் என்னென்னு தெரியுறாங்க. சில டெலிட் பண்ணியே தீர்றோம். நிலமை கூட வந்துடுது. ஏன்னா ஸ்பேஸே இல்லைன்னு டெலிட்டே பண்ணி ஆகிறோம்டா அப்படின்னு. இப்போ ஏன்டா சுற்றிட்டு இருக்கேன்னா எனக்கே தெரியலங்க. சும்மா ஏன்டா ஸ்லோவாக ஓடுதுன்னு பார்க்குறேன். ஸோ போன டைம் புத்தா வாங்கியிருப்போம், ஏதாவது புத்தா ரோல் பண்ணியிருப்போம். அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வரையே இப்போ நான் எண்டில் வேணால் அந்த எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸோ அதில் வச்சு நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். ஸோ கைஸ் போமா, இங்கே நான் உங்களுக்கு சீக்ரெட் காமிக்கிறாங்க. இது இப்போலாம் மெமரிஸ், பழைய மெமரிஸ் வருதுங்க, எனக்கு கழுவிலையே வருதுங்க. we are going to see too. ஸோ இங்கே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். உங்களுக்காக இது பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இம்பேக்ட் போட்டு ஐயோ இது மட்டும் என் கையில் லைட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஆம் த கிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் செம்மையாக பண்ணியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் உங்கள் கையில் லைட் இருக்கிறோன்னு சொல்லுங்கள். நான் என்ட்ரியே கொடுக்கலையே, பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? முதல்ல நான் என்ட்ரி கொடுக்க அங்கே ஏன்டா காமிக்கிறேன், இங்கே காமிடா. ஏய் இங்கே காமிடா. ஐயோ அசிங்கவா. தங்கமே போடை அப்படின்னு சொல்லும்போது பயம் அதிகமாக நமக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் அப்போல்லாம் மெஷர் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 8000 இங்கே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று 900 அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஒன்று 900, இன்னொன்று 800 பண்ணி வந்துட்டுருக்குல. அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்கிறது 8 செஸ்ட்ஸு. அதனால 8000 இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செஸ்ட்லேயும் 1000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? ஒன்றில் எப்படி இருக்குது, இன்னொன்றில் எப்படி இருக்குது, இன்னொன்று அது எல்லாம் இதனால தாங்க, அந்த லக்கில் தான் நினைக்கிறேன். சரி எனக்கு தெரில, நீங்களே சொல்லுங்கள். இப்போ இதை வச்சு அடிக்க முடியுமா? அடிக்க முடியல. இது என்ன ஒன்றுமே உதவாத மாதிரி இருக்குது. சொல்லுங்க கைஸ், நான் இப்போ என்னங்க பண்ணுறது? ப்ளீஸ் கைஸ். இப்போ வாட் இஸ் இப்படி பண்ணி இவங்க ஸ்லோவாக அப்படின்னு பண்ணிட்டு இது திரும்பி அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே போகிறோம். இல்லைன்னா வெளில போக முடியாது. ஸோ பெல் கிட்ட போவோம். எனக்கு சத்தம் வருதா என்ன? எங்கே சத்தத்தை வருதான்னு பார்ப்போம். வாங்க. டங் எனக்கு வர மாட்டேங்குதுங்க. நானே தான் பண்ணுறேன், வர மாட்டேங்குதுங்க. ஏன்டா நீ தான் பண்ணுறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப புவர் குவாலிட்டி நான் பண்ணுறது தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, என்னடா அது ஓகே ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே கீழே. ஐயோ புத்தா விட மாட்டேன்டா புத்தா ஒன்று. ஆனால் புத்தா என் கையை விட்டு மட்டும் போயிடாதரா. ஓகேங்க. ஸோ எனக்கு பயமாக வேறு இருக்குது. ஏதாவது ஸ்டாக் இருந்துச்சுன்னா அப்போ சொல்லுங்கள். ஆன்லைனில் இருந்தால் சொல்லுங்கள். எங்கே நீங்கள் ஆன்லைனில் இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அங்கே என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ பாருங்க மாசாக கெத்தாக இருக்கும் பாருங்க. நடுவில் நிற்போமா? ஸோ ஒரு நீங்களும் இது ஒரு பிக்சர் எடுத்து சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுங்கள். ஸோ மாசா கெத்தான்னு சொல்லிவிடுங்க கைஸ். ஸோ 2 பேருக்கும் பாருங்க கைஸ். பார்த்தீங்களா? ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? எப்படிங்க பிக்சர் எடுக்கிறது? நீ அப்படியே எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஐயோ 1% தாங்க இருக்குது, காப்பாற்றுங்க ப்ளீஸ், ஹெல்ப் மீ. ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சாஜித் ப்ரோ ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ லீடர் அவரோட தான் பேசிகிட்டு இருக்காரு சாஜித் ப்ரோ. என்னென்னு தெரில. ஹாய் ப்ரோ சாஜித் ப்ரோ, தலைவா. ஹாய் ப்ரோ.
சாஜித் ப்ரோ சாஜித் ஈஜிஎஃப்ங்க. ஓகே வாங்கன்னு சொல்கிறேன். என்னன்னு தெரில, எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு தெரில, ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருக்குது. எஃப்எஃப் ப்ரோ எவன்டா அவன்? ஓகேங்க, யாருன்னு தெரியல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே, அவனும் என் ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே பரவாயில்லைங்க, ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ ஃபர்காட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ வாங்க சொல்லுவாங்க. என்ன ஹலோ எவன்டா அவன்? அடையான்ஸ் பிளேஸ் ஏங்க யாருங்க இவன்? அடையான்ஸ் பிளேஸ்னா ஏங்க இசியே நார்த் யூடியூபர் வடக்கு யூடியூபரா தெரியலையேங்க. அடையான்ஸ் பிளேஸ். ஹே கைஸ் मेरे तुम है कदीब है सुदिया है அப்படின்னு. ஓகே இல்லைங்க, ஓகே நமக்கு தெரியாது. ஓகே, சாஜித் ப்ரோ லீடர் ப்ரோ கூட பேசுகிறாரு. அது வரைக்கும் நான் வந்து கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகேவா? ஸோ வந்து பயங்கரமாக அப்புறம் போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சீட்டுக்கு நம்ம போயே தீர்றோம் கைஸ். ஸோ வந்து நம்ம போயே தீரோம். ஓகே, ஆனால் வந்து நான் இப்போ எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு நான் என்ன சொல்கிறது, இன்றைக்கி டேட்டே என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ இது என்னன்னா என்ன டேட்டாக இருக்குங்க. ஸோ வந்து நம்ம சீட்டுக்கு போயிட்டோம். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்றைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன்னா, போன வாரங்க. ஓகேவா? ரொம்ப லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. எப்போயாவதுங்க எனக்கே ஃப்ரீ டைம் கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி வந்து அதிகமாக உங்களுக்கு ஃபன்னாக வந்து ஒரு கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து வச்சுருக்கேன். ப்ளீஸ் ஃபன்னாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், எண்டு வைக்கும். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் எண்டு வைக்கும் பாருங்கள். பயங்கரமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ சாஜித் ப்ரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஸோ வந்து அவர் ஏங்க எய்ம் போட்டு ஜெஃப்பு ஓஹோ இல்லை ஜெஃப் த கில்லர் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ குஸ்டிக்கு விட்டு கம்மு. இன்னும் இங்கே தான் இருக்காரா இந்த ரிச்? எவன்டா அவன் ரிச்சு? ஏங்க ரிச்சாங்க அவன் ரிச்சு. ஏய் நானும் வரேன்டா, நானும் சீட்டுக்கு வந்து ஐ ஆம் த ரிச்சஸ்ட் மேன் அலைவ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு வந்து பட்டத்தை வாங்குறேன். தயவு செஞ்சு யாரும் கொண்டுறாதீங்க. அப்புறம் ரிச்சஸ்ட் மேன் அலைவ் இன் த வேர்ல்ட் வராது. இன்ஸ்டாகிராமில் தெரியுது, ஐ கேன் see him அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இருக்கிறோம். கடைசியில் கொஞ்சம் தெரியாமல் போகுதுங்க. சே, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுக்குடா இன்ஸ்டாகிராம்? ப்ளீஸ். ஓகே, ரொம்ப கத்திட்டு நினைக்கிறேன். ஓகே இரு ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ப்ரோ. ஓகே, அது வரைக்கும் இந்த பத்திரிக்காரன் நடிச்சிங்க பாருங்க. டார்ஜ் பார்த்தீங்களா? ஏய் சி, அதுக்குள்ளே இன்ஸ்டிங்க்டை பிரேக் பண்ணி விட்டான்னு பார்ப்பேன். இத்தனை பசங்க நீங்கள் அமைதியாடா, இவன் பண்ணிட்டு அப்பப்போ இது பண்ணுவோம். ஓகேங்க. ஸோ வந்து ஐயோ என்னங்க இது அப்போ எவ்வளோ நேரத்துக்கு லோட் ஆகணும்? காப்பாற்று. என்ன ஃபிக்ஸ்டு இதெல்லாம் கொல்லாம விட மாட்டான்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு வேணால் இப்போ நான் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஸோ வந்து இப்போ நான் உங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, 1100 பார்த்தீங்களா? 600. ஸோ எனக்கு போலும் கிடச்சிருச்சுங்க. ஸோ வந்து அந்த தண்டர்கார்டு இருக்கான்ல, அவன் தாங்க அடித்தாலே போல் கிடச்சிடுது. அது ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப இப்போ ஐயோ சாரி கிஸ், எனக்கு வேறு எறும்புது. ஏனே தெரில, தொண்டை கட்டிச்சான்னு தெரில. அதனால் வந்து நான் 2xp கோடை போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், எனக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாருங்க. தெரில கைஸ், எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சோ. ஓகே கைஸ், எனக்கு தெரில. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் காட் டேக் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ காட். ஓகே, போல் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு இருக்குது. அப்போனா செகண்ட் ஃபார்ம்னு ஏதாவது இருக்கும் கைஸ். ஸோ வாங்க கைஸ், நான் இப்போ ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். இந்த கோடான்னு பார்ப்போமா? பிவி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தானுங்க. பிவி ஜேகேன்னு தான் நினைக்கிறேன். தெல்லகிஸ் எனக்கு பிவி 8WS7. ஓகேங்க, எங்கே இன்னும் கொஞ்சம் வருதுங்க. இது போட்டால் அது ஃப்ரீ ஃப்ரூட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. இது கண்டிப்பாக வந்து பொய்யா இருக்கலாம். இவனுங்க தாங்க ஒருத்தன் வீடியோவில் போட்டு வச்சுருக்கான், பைத்தியக்காரப்பே. பார்ப்போமா? ரெடி 3 2 1. பாவங்களை
ப்ளீஸ் கைஸ். ஸோ வந்து அப்டேட் யாருக்குன்னா வெயிட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள். பெயிண்ட் ரீவொர்க் தான் நானும் ஸ்டாக்கில் போய் பார்த்தேன். இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி மாசா கெத்தாக போட்டிருந்தாங்க. ஓகேங்க கைஸ். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன கொஸ்ட் எடுக்கலாம்? தண்டர் காட். ஸோ வந்து தண்டர் காட் வந்து இன்னும் ஸ்பான் ஆகலை. ஸோ வந்து அந்த தண்டர் கார்டு இருக்கான்ல, அவங்ககிட்ட இருந்தால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகேவா? அதனால் கஷ்டப்பட்டு தான் இந்த போலே கிடச்சிது. அந்த தண்டர் கார்டு வந்து ரொம்ப இது பண்ணுறான். அதனால வந்து அவனுக்கு நான் வந்து கடைசியும் என்ன பண்ணேன்னா சத்தியம் பண்ணேங்க, ப்ளீஸ் ஐ வில் சேவ் யுவர் நேம் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தண்டர் கார்டு. ஸோ வந்து இங்கே பாருங்க, நான் அடிக்கடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு ஒரு 2-3 கொஸ்ட்டுக்கு தான் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். என்ன நீ யூ ஆர் அ பிக் மேன், யூ ஆர் கிரேட் மேனா? ஐ ஆம் அ கிரேட் மேன், யூ ஆர் ஜஸ்ட் அ நார்மல் மேன், ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப சீன் போட்டிருந்தேன். ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி முடிப்போம். ஸோ கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடப்பா, இன்ஸ்டிங்க்ட் அதுக்குள்ளே பிரேக் பண்ணிட்டான்டா எப்பா. ஓகே. இப்போ நீ எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபவுண்டைன் சிட்டியில் இருக்கீங்க. ஸோ வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னென்னா வந்து அசா ப்ரோ வந்து இப்போ வந்து ஃபவுண்டைன் சிட்டிக்கு வாங்க ப்ரோ, உங்களுக்கு கொஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து கொஸ்ட்டு இப்போ எனக்கு வரல. நான் நினச்சேன் ஓகே இப்போ நான் 680 தானே. ஸோ வந்து 600 இப்போ நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திஸ் ஃபார் 625 ப்ரோ, இது நான் வந்து 680 தான் ப்ரோ. நான் நினச்சேன் ஓகே 2 லெவல் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது 610லேயே இந்த கொஸ்ட்டு வந்துடும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 625க்கு தாங்க இது வருது இந்த கொஸ்ட்டு. அதுவே எனக்கு தெரில. நான் நினச்சேன் ஓகே 610 தான் இருக்கும், அதனால தான் போட்டிருக்கான்னு. இப்போ ஆமாம் ப்ரோ, சரி விடுங்க பரவாயில்ல. நம்ம வந்து என்ன அப்பர் ஸ்கேலன்ஸ் அப்படியே ஹோம் பாயிண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அங்கே போய் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஜஸ்ட் லெவலப். எப்படி ப்ரோ எனக்கு பயமாக ப்ரோ. எனக்கு பொறுமையாக இவனுங்க கொஸ்ட்டு பண்ணி அடித்தாதாங்க கொஞ்சம் நல்லா லாஸ்ட்டில் எண்ட்லேயே கொடுப்பானுங்க. இப்போ 208 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பை நியர் பை ப்ளே. ஓகே. இங்கே என்ன சொல்ல பாய். ஓகே, என்ன சொல்ல வர்றாரு ப்ரோ? என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? ஸோ வந்து அவர் கிட்டே வந்து எங்கேயோ விளையாட போகிறாரா என்ன சொல்கிறாரு. ஓகே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கம் ப்ரெசன்ட், லெட்ஸ் டிஃபீட் த பாஸ். ஓகே பாஸ், லெட்ஸ் டிஃபீட் த பாஸ். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் இங்கிலீஷ் வார்த்தைலாம் பேசுகிறீங்க? என்ன ஐ ஆம் இங்கிலீஷ் மேன் நினச்சிங்களா? ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஓகே. ஐயோ உண்மையை சொல்லியாச்சே. ஓகே ஓகே. நான் சும்மா தான் பண்ணேன், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ வந்து அங்கே தான் ப்ரெசன்ட் இருக்கா? அங்கே இல்லையே, இங்கேயோ இருக்குது. ஓ ஏங்க எனக்கு மறந்து போங்க. ஐ வில் நாட் ரிமெம்பர் திஸ். ஓகே. ஸோ வந்து அசாபுலாம் வந்து புத்தா வச்சுட்டு இப்போ தாங்க சொன்னேன். அது கூட இப்போ அவளாம் வாட்டரில் நடக்கிறாங்க. நான் என்ன நடக்கிறாங்க, என்னை வந்து அப்படியே வாட்டர் பிடிச்சி இழுத்துக்குது அப்படியே அப்படியே. அதிலே நான் இது பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தா யூஸ் பண்ணு ப்ரோ. ஆனால் வந்து அதில் நான் கொஞ்சோண்டு ரெக்கக்னைஸ்லாம் பண்ணியிருக்கேன். சிலது ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து புத்தா வச்சுருந்தோன்னா நமக்கு பேண்ட் எடுத்து விட்ருவாங்க. என்னையா சொல்கிறது கேட்டிங்க? நான் என்ன சொல்கிறது, பேண்ட் எடுத்து உண்மையிலே சொல்கிறேங்க. நம்மளுக்கு ஒரு நான் எப்படிங்க சொல்கிறேன்? ஐயோ நமக்கு வந்து முடியாது. நான் அதில் எப்படி நீங்களே பாருங்கள். உங்கள் புத்தாவில் நீங்களே பாருங்கள். எல்லாம் வந்து நான் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் காமிக்கிறேன், அப்போவே பாருங்கள். யூஸ்டு ஃபார் 1 hour 25 minutes. ஆமாங்க, நான் எத்தனை தாங்க ரன் பண்ணுறது. அடுத்த வீடியோலாம் இது இருக்காத மாதிரி நான் எடுத்து விட்டுறேன். அடுத்த வீடியோக்கு நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னங்க இது நான் நினச்சேன் அப்புறம் டெசர்ட்டு ப்ரோ. ஐயோ காப்பாற்றுங்க. டெசர்ட்டு கொஞ்சமாவது போய் தொட்டுடு. அங்கே இது போகலாம் ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஃபவுண்டைன் சிட்டியில் தான் நீ லாஸ்ட்டாக இருந்த. அதுக்கப்புறம் நீ வேறு எங்கேயுமே போகல. அதனால் நாங்கள் அங்கேயே ஸ்பான் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஐயோ தொட்டுட்டு சாப்பிடா எப்பா. தொட்டுட்டானா? ஓகேங்க. தரிசனம் வந்தாலும் யாடா அது? ஐயோ ஓஹோ ஓகேங்க. சரி விடுங்க. டோன்ட் see that. You didn't see that. ஓகே, நீங்கள் அதை பார்க்கல கைஸ். ஓகே, you didn't see that. don't forget it guys. ஓகேவா? don't remember it. ஓகே, otherwise I didn't kill him. I am a criminal. ஓகே, இன்ஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அதுதானே, அதனால தான் என்னோட இன்ஸ்டிங்க்டை பார்க்க முடியுது. யாருங்க அவன்? இல்லை உன் லெவலில் நீ என்ன ப்ரோ என்ன
இருங்க அவனை கொண்டு போமா கூட ஐ வில் கோ அண்ட் சி இஃப் தேர் பாஸ். ஆமாம் ப்ரிசனில் வந்து அதான் ப்ரிசனில் வந்து அவர் ப்ரிசன் பாஸ் இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வராராம். ஓகே ப்ரோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம C2க்கு போகிறோம் கைஸ், நம்ம போயே தீரறோம். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ அதுவும் நான் C2க்கு நம்ம போயே தீரோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம C2க்கு போகிறத. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.